ஒரு சிறிய கதை. நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஜென் கதைகள் மிகவும் எளிமையானவை, சிறியதாக இருக்கும், ஆனால் ஆழமான கருத்து இருக்கும். இந்த ஜென் கதையும் அதே போல்தான். ஒரு ஜென் துறவி ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம், நல்ல கூட்டம், எல்லோரும் அமைதியாக ஆர்வத்துடனும் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே 100 ஜென் துறவி வருகிறார். ஆனால் அவர் வேற பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர், அதாவது வேற கோயிலை சேர்ந்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த துறவிக்கு கொஞ்சம் பொறாமை, இவருக்கு இவ்வளவு கூட்டமா என்று ஒரு பொறாமை வருகிறது. எனவே அந்த துறவியை போய் அவர்களிடம் போய் வாதம் செய்வதற்கு போய் நிற்கிறார். கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே கூட்டத்தை இடைமறைத்து, நான் இந்த கோயிலை சேர்ந்தவன், இந்த ஆசிரியரும் கற்றுக்கொள்கிறேன், என்னுடைய குரு மிகவும் சக்தி வாய்ந்தவர். எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் என்றால், ஆற்றின் ஒரு கரையில் இவர் நின்று கொள்வார், கையில் ஒரு தூரிகை வைத்துக் இருப்பார். அடுத்த கரையில் ஒரு மாணவன் ஒரு காகிதத்தை பிடித்திருப்பான். இவர் இந்த கரையிலிருந்து எழுதினால் அந்த காகிதத்தில் அந்த கரையில் அது எழுதப்படும். அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர் என்று தனது குருவை பற்றி மிகவும் பெருமையாக சொல்கிறார். அப்பொழுது அந்த பிரசங்கம் செய்து கொண்டு இந்த ஜென் சொல்கிறார், எனக்கு அந்த அளவு சக்தியெல்லாம் கிடைக்காது, என்னுடைய சக்தியை உனக்கு சொல்கிறேன். பசித்தால் சாப்பிட தெரியும், தாகம் எடுத்தால் குடிக்க தெரியும், இது தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது என்கிறார். ஒரே இந்த கதையும் அதனுடன் முடிந்து விடுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது நமக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை சொல்கிறார், எனக்கு இந்த சக்தி இருக்கிறது, அந்த சக்தி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு திரிபவர்களை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேசி என்று கூறுகிறார். அவர்கள்தான் தாங்கள் தொழிலுக்கு வாடிக்கையாளர்களை பிடிப்பதற்காக தெருவில் என்று விளம்பரம் செய்து கொண்டிருப்பார்கள் என்கிறார். அதேபோல் இன்னும் சொல்கிறேன், இன்னும் இந்த மாதிரி சக்திகள் யாரும் தேடி அலையாதீர்கள், இதெல்லாம் எந்தவித பயனும் இல்லை. ஒரு சித்தர் பாடல் இருக்கின்றது, யார் உண்மையான சித்தர் என்பதற்கு அந்த பாடல் விளக்குகிறது. அஷ்டமகா சித்திகள் 8 வகையான சக்திகளையும் பெற்றவன் சித்தர் அல்ல என்கிறார். அதுக்கு பேரே சித்தி. அந்த சித்திகளே உடையவன் சித்தர் அல்ல என்கிறது ஒரு சித்தர் பாடல். அப்படியே யார் உண்மையான சித்தர்? எவனால் இந்த சமுதாயத்திற்கு நன்மை இருக்கிறதோ அவன் உண்மையான சித்தர் என்கிறார். அவ்வளவு எளிமையானது. ஆன்மீகம் என்பது மிக மிக எளிமையானது. இந்த சக்திகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. மந்திரவாதிகள் போல் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் இரவே நாடுகள், மந்திரங்களை நாடாதீர்கள், மந்திரவாதிகள் நாடாதீர்கள், இப்படி வேடிக்கை ஆட்டுபவர்கள் நாடாதீர்கள். நமது மந்திரத்தை மட்டும் கடைபிடித்தால் போதும். அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.